மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இரவோடு இரவாக தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையின் வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்கலம்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு பகுதியில் ஒப்பந்தக்காரர் ஒருவர் இரவோடு இரவாக பழைய சாலையை அகற்றாமல் அதன் மேல் சிமெண்ட் கலவையை கொட்டி புதிய சிமெண்ட் ரோடு அமைத்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் புதிதாக போடப்பட்டுள்ள சாலையின் தரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோமசுபாளையத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் கடந்த 2021ஆம் ஆண்டு திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 வருடங்களை கடந்துள்ள நிலையில் தற்போது இந்த அங்கன்வாடி மையம் கடுமையாக சேதமுற்று காணப்படுகிறது. தரைத்தளத்தில் இருக்கும் டைல்ஸ் கற்கள் உடைந்து குழந்தைகளுக்கு இரத்த காயங்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்களின் பேருந்துகளை குறிவைத்து கொள்ளையடித்த நபரை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய நாள்தோறும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். அந்த வகையில் அங்கு பேருந்துகளில் வரும் பக்தர்கள் தாங்கள் வரும் பேருந்துகளை தற்காலிக பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு சாமி தரிசனம் செய்ய செல்கின்றனர். அவ்வாறு நிற்கும் பேருந்துகளில் வட மாநில இளைஞர் ஒருவர் வெளி மாநில பேருந்துகளை குறிவைத்து பக்தர்களின் உடைமைகளை திருடி வந்துள்ளார். இந்நிலையில் திருட முற்பட்ட போது அந்த வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்து உள்ளனர். ஆனால் போலீசார் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விடுவித்து உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டிவனம் பகுதியில் உள்ள தீர்த்த குளத்தை சுற்றி பொதுமக்கள் ஆக்கிரமித்து வீடுகளை கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடித்து அகற்ற அப்பகுதி மக்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த பொதுமக்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநில சோதனை சாவடியில் மாமூல் வாங்கும் அதிகாரிகளை நேரில் சந்திக்க தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளன செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் அடுத்த வள்ளிபுரத்தில் உள்ள லாரி உரிமையாளர்கள் சம்மேளன செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநில சோதனை சாவடிகளில் காவல்துறை மற்றும் ஆர்டிஓவினர் மாமூல் வாங்குவதாகவும் அந்த அதிகாரிகளை நேரில் சந்தித்து மாமூல் வாங்க வேண்டாம் என மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் தெரிவிக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே பெங்களூருவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 149 கிலோ அளவிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பொன்னியம்மன் பட்டறை அருகே கார் ஒன்று பஞ்சராகி நின்றுள்ளது. காருக்குள் மூட்டைகள் இருந்ததாக சந்தேகம் அடைந்து சோதனை மேற்கொண்டனர். அதில் மூட்டைகளில் 149 கிலோ அளவிலான புகையிலை பொருட்களை கடத்தி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து காருடன் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 2 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிதம்பரம் அருகே ஓடும் பேருந்தில் இருக்கை கழன்று விழுந்த விபத்தில் மூதாட்டி படுகாயமடைந்தார். கடலூர் மாவட்டம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 65 வயதான தையல் நாயகி அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மூதாட்டி அமர்ந்திருந்த பின்பக்க இருக்கை கழன்று விழுந்த நிலையில் அவர் நிலை தடுமாறி படிக்கட்டு வழியாக வெளியே விழுந்தார். இதில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதுடன் தலையிலும் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஓய்வூதியம் வழங்காத அழகப்பா பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து தம்பதியினர் தீக்குளிக்க முயன்றனர். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 1991ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை தொழில்நுட்ப உதவி பதிவாளராக பத்மாவதி என்பவர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இந்நிலையில் தற்போது 2 ஆண்டுகள் முடிவடைந்தும் ஓய்வூதியம் உட்பட எந்தவித பலன்களும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் கேட்டபோது அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு இழுத்தடிப்பதாகவும், மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணைவேந்தரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பத்மாவதி தனது கணவருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் தம்பதிகளை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சியில் புதிதாக பள்ளிவாசல் திறக்கப்பட்ட விழாவில் அப்பகுதி மக்கள் நாகம்மாள் கோயிலில் இருந்து சீர்வரிசை எடுத்து சென்றனர். பெரியார் நகர் நரிமேடு பகுதியில் புதிதாக மஸ்ஜித் முகமதியா ஜும்மா பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசலின் திறப்பு விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் பழனிவேல் ஏற்பாட்டில் அப்பகுதியில் உள்ள நாகம்மாள் கோவிலிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் பள்ளிவாசலுக்கு சீர்வரிசை தட்டுகள் மரக்கன்றுகளுடன் ஊர்வலமாக சென்றனர். அப்போது பள்ளிவாசலுக்கு சென்ற பொதுமக்களை இஸ்லாமியர்கள் கை கொடுத்தும் கட்டிப்பிடித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் நூற்றுக்கணக்கானோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 300 கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது 300 கர்ப்பிணிகளுக்கு திமுக பெண் நிர்வாகிகள் வளையல் அணிவித்தனர். பின்னர் அவர்களுக்கு எம்எல்ஏ தங்கபாண்டியன் புத்தாடை மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய சீர்வரிசைகளை வழங்கினார். அத்துடன் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுமாறும் கேட்டுக்கொண்டார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையிடம் இருந்து வாகன ஓட்டி ஒருவர் உயிர் தப்பிய காட்சி வெளியாகியுள்ளது. பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது காட்டு யானைகள் உணவு தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடியிருப்புகளுக்குள் உலா வருகிறது. இந்நிலையில் முக்கட்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை ஆண் காட்டு யானை சாலையில் உலா வந்துள்ளது. அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் யானையை கண்டதும் அச்சமடைந்து வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்தார். இது குறித்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பாறைக்குழியில் குதித்து இளம்பெண் குழந்தையுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரம் பிடுங்கி கவுண்டனூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது 4 வயது மகனுடன் வயிற்றில் துணியை கட்டிக்கொண்டு அப்பகுதியில் உள்ள பாறைக்குழியில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 2 பேரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாய்க்கால் பட்டறை பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்து வாகனத்தில் இருந்த நபர்கள் உடனடியாக கீழே இறங்கி கூச்சலிட்டுள்ளனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் அதற்குள் கார் முற்றிலும் எரிந்து சேதமாகியது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் தீ விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் மாவட்ட அளவில் நடைபெற்ற நீச்சல் மற்றும் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அதேபோல் நாமக்கல் கோட்டை நகராட்சி உயர்நிலை பள்ளிகள் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் உள்ள காலபைரவர் கோயிலில் கால பைரவா அஷ்டமி விழா நடைபெற்றது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ஜென்மாஷ்டமியில் 3 நாட்கள் 4 கால மகா யாகமானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட கால பைரவர் அஷ்டமி நிகழ்ச்சியில் அஷ்டபைரவ மகா யாகம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு மாநில குத்துச்சண்டை சங்கம் மற்றும் வேலூர் மாவட்ட அமைச்சூர் குத்துச்சண்டை சங்கம் சார்பில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடத்தப்பட்டது. இதில் 20 பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என 250 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்துள்ளனர்.